ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எங்கள் வீட்டில் இன்றைக்கி கணபதி பூஜைங்க. ஒவ்வொரு வருஷமும் மார்கழி மாதமானா விநாயகர், முருகன், ஐயப்பன் இவங்க 3 சாமிக்கும் ஒவ்வொரு வருஷம் தவறாமல் மார்கழி மாதம் நாங்கள் கணபதி ஹோமம் வீட்டில் எப்போவுமே வச்சுருவோங்க. இது ரொம்ப சிறப்புங்க. செஞ்சோம்னா எந்த ஒரு கெட்ட சக்தி வீட்டில் அண்டாது, தொழில் வளம் நல்லா இருக்கும், குடும்ப ஆரோக்கியம் இருக்கும், குடும்ப ஒற்றுமை, உடல் ஆரோக்கியம், குடும்ப ஒற்றுமை எல்லாம் கிடைக்குங்க. அதனால் நாங்கள் எவ்வளோ ஒரு இதாக இருந்தாலும் நாங்கள் இந்த கணபதி ஹோமம் ஒவ்வொரு வருஷமும் செஞ்சுருவோம். அப்புறம் சாமி வந்தாங்க, எல்லாம் தீபாராதனையெல்லாம் காமிக்க சொன்னாங்க. காமிச்சோம். ஐயப்பன் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்கிறாருன்னு. அருள் நேரில் வந்து அருள் தர மாதிரியே ஒரு ஐயப்பன் போட்டாங்க. தத்துவமசினா இவ்விடம் எல்லாம் எங்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதோட அர்த்தங்க. ஐயப்ப படத்துக்கு தீபாராதனை காமிச்சிட்டு அப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு உட்காந்தங்க. காலையிலேருந்து ஒரே வேலைங்க. பசங்க எல்லாம் நாங்கள் எல்லாம் செஞ்சோங்க. இது எங்கள் பசங்களோட ஃப்ரெண்டு, இவங்க அம்மா அப்பாங்க, எங்கள் ரிலேஷன், அப்புறம் இவங்க எங்கள் மாமியார் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. சரின்னு சொல்லி வேலையெல்லாம் முடித்து ஒரு வழியாக ஐயப்பனை எப்படியோ பழம் கொடுத்து எல்லாம் வீடெல்லாம் நீட் பண்ணி எல்லாம் வேலையெல்லாம் முடித்தோங்க. சாமியும் வந்தாங்க, பூஜையை தொடங்கினாங்க. இந்த 3 கலசம் விநாயகர், முருகன், ஐயப்பனுங்க வச்சு கலசம் வச்சு சாமி கும்பிடுவாங்க. 2 பேர் பூஜைக்கு உட்காந்துட்டோம். சாமி பூஜையை தொடங்கிட்டாங்க. அப்புறம் பூஜை தொடங்கினோடனே சரி கலந்துக்கலான்னு சொல்லி அவங்க பூஜையை ஆரம்பித்தாங்க. தீபாராதனை காமிச்சு எல்லோரும் உட்காந்து இறைவனை வேண்டி கணபதி ஹோமத்தை தொடங்கினாங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும்னு நினச்சி பூஜையில் உட்காந்தாங்க. பூஜை நல்லா சிறப்பாக அமைஞ்சதுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கும்பகலசத்துக்கு போட்டு பூஜையை தொடங்குங்க. ஐயர் சாமி வாழ்த்து கூறி பூஜையை ஆரம்பித்தாருங்க. எல்லாருக்கும் அட்சதை போட்டு அப்புறம் ஹோரப்பிள்ளை கொடுத்து கும்பகலசத்தில் கொடுத்தாங்க. வச்சோம். பூஜை நல்லா சிறப்பாக நடந்ததுங்க. பசங்களை எல்லாம் சேர்ந்து செஞ்சாங்க. எல்லாருக்கும் பணியில் எழுந்திரிச்சு 2 நேரம் தலைக்கு குளித்து ரொம்ப சளி பிடிச்சி என்னோடய குரலே ஒரு மாதிரி தான் இருக்குங்க கேட்குறதுக்கு. என்ன பண்ணுறது, பனிக்காலம். அது எங்கள் ஊர்லன்னா சரியான பனிங்க. கொடைக்கானல் தோற்று போயிட மாட்டிருக்கு, அவ்வளோ பனி அடிக்குது எங்கள் ஏரியா சைடு. எங்கள் வீட்டுக்குள்ளே எல்லாம் க்ளோஸ் பண்ணால் ஏசி போட்ட மாதிரி அவ்வளோ ஒரு குளிருங்க. சரின்னு கணபதி பூஜையில் கலந்துக்கிட்டோம். எல்லாம் கலந்து நல்லா திருப்தியாக நடந்ததுங்க. இப்படி நம்ம பண்ணும்போது ஒவ்வொரு வருஷமும் தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். எந்த தீய சக்தியும் நம்மளை அண்டாது. ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் தவறாமல் பண்ணிடுவோங்க. அதுதாங்க இந்த பூஜையோட சிறப்பு. பண்ணுனா நம்ம கை கால் சுகம், கல்வி செல்வம், குடும்ப ஆரோக்கியம், தொழில் எல்லாம் நல்லா சிறப்பாக அமையுங்க. ஒவ்வொரு வருஷம் நம்ம வீட்டில் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்டை இந்த பதிவில் சொல்லுங்கள். அதுக்குள்ளே எங்கள் வீட்டில் ஒரு உறமுறை வந்துட்டாங்களா, எங்கள் தம்பி சம்சாரம்லாம். அப்புறம் வாங்கன்னு கேட்டு பூஜையில் கலந்துக்கிட்டாங்க. ஐயர் சாமியும் பூஜையை தொடங்கினாங்க. எல்லாம் உட்காந்தாங்க. கும்பகலத்துக்கு பூவெல்லாம் வச்சு பூஜையை நல்லா சிறப்பாக தொடங்கி பூஜை நடந்துகிட்டு இருந்ததுங்க. இன்றைக்கி பசங்களுக்கு லீவு காலேஜெல்லாம், அதனால் வீட்டில் இருந்தாங்க. எல்லாம் உட்காந்துருக்காங்க. பார்த்திங்களா, எங்கள் பப்பி குட்டி இருக்கும். எந்த ஒரு இதுனாலும் என்னை விட்டு போகாது. உட்காந்துருக்கு. பார்த்திங்களா எவ்வளோ அழகாக பார்க்குதுன்னு. அதுக்குங்க வீடியோ எடுக்கிறேன்னா அப்படி ஒரு பூஸ் நல்லா கொடுக்குங்க. எனக்கு பெண் குழந்தை இல்லாததுக்கு பிள்ளை இல்லாத குறையா இருந்த என் நாய்க்குட்டி பப்பி. அது நாயின்னு சொல்ல மாட்டேன், என்னோடய செல்ல மகள் அவள். அதனால் அவள் இல்லாத இடமே இல்லைங்க. ரொம்ப சந்தோஷமாக ஹோமம் கொண்ட வளர்ந்து இறைவன் காட்சி தந்தார். விநாயகர்லாம் முருகன், விநாயகர், ஐயப்பன் எல்லாம் கலந்து சந்தோஷமாக கணபதி ஹோமம் நடந்து முடிஞ்சதுங்க. சிறப்பாக நடந்துச்சு. எல்லோரும் கலந்து சிறப்பாக நடந்ததுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, மனநிறைவாக இருந்தது. பார்க்குறவங்களுக்கு மனநிறைவை கொடுக்கும். எங்களுக்கு வழங்கின ஆசையை ஆண்டவன் உங்களுக்கும் வழங்குவார்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்குறோம், வேண்டிக்கிறோம். பார்த்துக்கோங்க. ஐயப்பனை நீங்களும் வேண்டிக்கோங்க, கணபதியையும் வேண்டிக்கோங்க, முருகனையும் வேண்டிக்கோங்க, அனைத்து தெய்வங்களையும் வேண்டிக்கோங்க. அக்னி உருவாக இருக்கிற அருணாச்சலேஸ்வரரையும் வேண்டிக்கோங்க, பெருமாளையும் வேண்டிக்கோங்க. மார்கழி மாதத்துக்கு
சளிங்க, அதனால தான் எனக்கு ரொம்ப பேச முடியல. சாமி கணபதி பொட்டை ரெடி பண்ணிகிட்டு இருந்தாருக்கு, கருப்பு பொட்டை. சரின்னு சொல்லி பூஜையில் கலந்து பாருங்கள், அவ்வளோ எல்லாம் கலக்கி வச்சுருந்தாங்க. பிரசாதம் அது சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. கரும்பு சக்கரை, அவுள், தேங்காய் பூவு, மாதுளம்பழம், பேரிச்சம்பழம், முந்திரி எல்லாம் போடுவாங்க. ஏலக்காய் போட்டு சூப்பராக இருக்குங்க. அது சாப்பிட்டாலே ஒரு தனி டேஸ்ட் தரும். அப்புறம் பூஜையெல்லாம் முடிஞ்சது சிறப்பாக. நாங்கள் எல்லோரும் சாமி எல்லாருக்கும் எங்களுக்கு ஆசி வழங்கினாங்க. குடும்பத்தோடு நின்று பசங்க 2 பேர், நாங்கள் 2 பேர் நின்று ஆசி வாங்கிட்டு அட்சதை போட்டு ஆசி வழங்கினாங்க. அப்புறம் சரின்னு சொல்லி சாமிக்கு எல்லா காலில் விழுந்து நாங்கள் ஆசி வாங்கிட்டு 4 பேரும் அப்புறம் குருக்காணிக்கை வச்சு கொடுக்கணும். குருக்காணிக்கை வச்சு கொடுத்து அவரோட முழு ஆசியை அவர்கிட்ட இருந்து வாங்கினாங்க. சிவனுக்கு பூஜை பண்ணுறவங்க அவங்க கையால் வாங்குறது நம்மளுக்கு மிகப்பெரிய சிறப்புங்க. அவங்க ஒவ்வொரு வருஷமுமே நாங்கள் இவங்கள தான் கூப்பிடுவோம். விசேஷமெல்லாம் முடிஞ்சு எல்லாருக்கும் பரிமாறிட்டு லாஸ்ட்டாக நான் சாப்பிட்டேங்க. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். சாப்பாடு பீட்ரூட் பொரியல், புடலங்காய் கடலப்பருப்பு கூட்டு, மோர் மிளகா, அப்பளம், உளுந்த வடை, பருப்பு, சாம்பார், புளிக்குழம்பு, ரசம், மோர், இஞ்சி, மல்லித்தழை, பச்சை மிளகாய் போட்டது, பருப்பு பாயாசம், சாப்பாடு. எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம். எல்லோரும் பார்த்த எல்லாருக்கும் நீங்களே நேரில் கணபதி ஹோமத்தில் கலந்த திருப்தி இருக்குன்னு நினைக்கிறேன். டாட்டா, பாய் பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க. ஓகே.